வெக்கேட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 லக்கேஜ் நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு லக்கேஜை வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயே அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது, அங்கே வச்சுட்டு இன்னொரு பேக் இருக்கும். அந்த பேக் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஒண்டர்லா போக போகிறோம். ஒண்டர்லாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பஸ் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ நம்ம ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேக் வச்சுட்டு உடனே நம்ம மெட்ரோவில் ஏறணும். மெட்ரோலேருந்து பார்த்தீங்கன்னா கல்லூருக்கு வந்து மெட்ரோலேயே போயிடுவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டெம்டரில் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்கா. இப்போ அப்படி தான் போக போகிறோம், வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஏற வந்தாச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா போய் பேக் வச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெட்ரோ உள்ளே ஏறிட்டு நம்ம கல்லூர் போக போகிறோம். இப்போ மெட்ரோ வந்துருச்சு. மெட்ரோவில் ஏறி நம்ம வந்து கல்லூர் போக போகிறோம். கல்லூரில் வந்து உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பஸ் தள்ளி எங்களுக்கு வந்து ஒண்டர்லாக்கு பஸ் கிடச்சிடுச்சு. பஸ்ஸோட ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மிரரில் வந்து ஒண்டர்லான்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால் வந்து கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டர்லா வந்து சேர்ந்தாச்சு. இந்த பஸ்ஸில் நம்ம கரெக்டாக ஏறிட்டோம்னா ஒண்டர்லாவோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்டுருவாங்க. முன்னாடியே பஸ் நமக்கு கிடைக்குது. கல்லூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒண்டர்லா வந்து பஸ் இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ் ட்ரெஸ் தான் இருக்குது. நம்ம எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு 2 நாங்கள் பார்த்தீங்கன்னா 10 o'clock வந்து 10:45 நாங்கள் ஃபஸ்ட்டு பரோட்டா தான் கேட்டோம். பரோட்டா பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இட்லி வாங்கியாச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே நிறைய கடை இருந்துச்சுங்க, அதனால் எந்த ஷாப்புக்கு போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஷாப்பு தான் உள்ளே போனோம். உள்ளே போன பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கலெக்ஷன் இருந்துச்சு. இந்த ஷாப்லேயே சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. இப்போ ஒண்டர்லாக்குள்ளே போகிறோம். நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 பஸ் இருந்துச்சு. 2 பஸ் போயிடுச்சு. கடைசியாக ஒன்றே தான் இருந்துச்சு. சரி டக்குன்னு ஏறலான்னு சொல்லிட்டு நாங்களும் வேக வேகமாக போயாச்சு. போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நிற்குது. உள்ளே போய் ஏறிட்டோம். அவங்களே பார்த்தீங்கன்னா பஸ் முன்னாடியே நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே யாருன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடியே வந்து நிறுத்திடுவாங்க. சீட்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ ஏறின உடனே பார்த்தீங்கன்னா மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இது மலைக்கு மேலே தானே இருக்குது, அதனால் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துவிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேன் இருக்கும். இப்போ இங்கே இறக்கிட்டாங்கன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் கீழே போய் இருந்துடுவாங்க. ஏன்னா அங்கே வரைக்கும் நம்ம மேலே கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ 10:45க்குலாம் அங்கே ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் அங்கே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக வேனில் ஏறி வந்துடலாம். நெக்ஸ்ட் நாங்கள் உள்ளே போக போகிறோம். இப்போ டிக்கெட் எடுக்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூ நின்றுருந்துச்சு. எப்படியும் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதால எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடுது. அது அடுத்தது வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தொலைவிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பையனை அமுச்சு விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நாங்கள் போகும்போது கரெக்டாக அப்போ தான் க்ளீன் பண்ணிட்டதுனால நீங்கள் உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயும் இருக்குது. இங்கேயும் பண்ணிக்கலாம், நம்ம அங்கேயும் போய் உள்ளேயும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எங்கள் அளவு கிடையாது. அதனால் வந்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதை வந்து காமிச்சிட்ருக்கோம். உடனே செக் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் உள்ளே போனோம். நாங்கள் வந்து ஃப்ரைடே தானே, அதனால் வந்து கூட்டமாலாம் இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிக்கு இருந்தாங்க. சிக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு உடனே நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனோம் பார்த்திங்கன்னா செம்ம அழகழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு ஷாப்பாக நாங்களாம் பார்த்துட்டு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரரி டேட்டோ கூட இருக்குது. நம்ம வேணுங்க வரைக்கும் போட்டுக்கலாம். அண்டு ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே நாங்கள் அப்படியே லைனாக உள்ளே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு லாக்கர் ரூமுக்காக வந்து டோக்கன் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருந்தோம். அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே லைனாக என்ன பிளேஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ரயில் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் ரூமுக்கு டோக்கன் வாங்குறது இடம் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் பார்த்திங்கன்னா டோக்கன் வாங்க என்னோடய ஹஸ்பண்ட் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு கியூவில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 rupees நம்ம டெபாசிட் பண்ணோம். 300 rupees லாக்கருக்காகும். 100 rupees நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா டோக்கன் எடுத்து வந்தாச்சு. இது மாதிரி வாட்ச் மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த வாட்ச் நம்ம கையில் கட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா லாக்கர் நம்பர் சொல்லிட்டாங்க. அந்த லாக்கர் நம்பரில் போய் நம்ம வந்து நம்மளுடைய வாட்சை வந்து காமிச்சோம்னா சென்சார் மூலிமா அது ஓப்பன் ஆகிக்குது. ஓப்பன் ஆகின உடனே நம்மளுடைய பேக்கெலாம் நம்ம கொண்டு வந்த பேகு ஒன்று இருந்துச்சுருங்க, அந்த பேகு அது மாதிரி வந்து இப்போ நம்ம போட்டிருந்த கிளாத்ஸு எல்லாமே வந்து அதில் வச்சுட்டு நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் நான் வாங்கின நைலான் ட்ரெஸ். பார்த்திங்கன்னா டிஷர்ட் 3 பேர் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி எந்த ரைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோன் கவர் நான் வாங்கிட்டேன். ஏன்னா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வீடியோ பிடிக்க போகிறதுனால வந்து எப்படியாச்சும் ஸ்லிப்பாகி வாட்டரில் விழுந்துரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபோன் பவுச்சு ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ரைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை ரைட்ஸ் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எல்லா யூடியூபர்ஸ் சொன்ன விஷயம் ட்ரை ரைட்ஸுக்கு போயிடுங்க, அதுக்கப்புறம் வாட்டர் ரைடுக்கு போங்க
அப்படின்னாங்க. ஆனால் அதுதான் தவறான செயல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன் இது தவறுன்னு சொன்னதுனால நான் வந்து இந்த வீடியோட எண்டில் அதை சொல்லுவேன். நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எல்லாம் கேம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. சரி சம்மரை கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து அவன் சின்ன சின்ன கேம்ஸ் அவனோட விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். இந்த ரைட் நேம் பார்த்தீங்கன்னா ஈக்குவனாஸ் 360. இது 360 டிகிரியில் சொல்லிட்டு வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. இந்த ரைட் நேம் பார்த்தீங்கன்னா ரீகாயில். அது இது ட்ரெயின் மாதிரி தாங்க அப்படியே வளைஞ்சு போகுது. எண்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ரிவேர்ஸ்லேயும் வருது. ஆனால் இது ரொம்ப மனதைரியம் இருக்குங்க மட்டும்தான் இந்த ரைடை விளையாட முடியும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷிங் டவர் தாங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம உட்காந்துட்டு அப்படியே மேலே ஹைட்டுக்கு ரொம்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே வந்து அப்படியே டக்குன்னு கீழே விழுற மாதிரி தான். இதுவும் வந்து ரொம்ப ஒரு இதில் பார்த்திங்கன்னா த்ரில்லிங்கான ரைட்ஸ் வந்து ஒரு 6 இருக்கும். அது மட்டும் தான் வந்து ட்ரை கேம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 6 தான். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் கொஞ்சம் வந்து த்ரில்லர் கம்மியாக தான் இருக்கும். அதில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கன்னு. இதுவும் வந்து 360 டிகிரி அப்படியே ரொட்டேட் ஆகுதுங்க நம்மளை வச்சு. அப்படியே நம்மளாம் அப்படியே தலைகீழாக போகிற மாதிரி இருக்குது. எல்லா கேமுமே பார்த்திங்கன்னா ஃபில்லாக இருந்தது. இது ஒன்று மட்டும் தாங்க ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் வந்து இந்த கேமுக்கு வந்துட்டோம். இந்த கேம் நேம் பார்த்திங்கன்னா மிஸ்டிக் சாசர். இங்கே பார்த்திங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. அதை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சாசரில் உட்காந்து போகிற மாதிரி தான் இந்த கேம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட நேம் பார்த்திங்கன்னா சினிமேஜிக் தேட்டர். இது ஒரு 5D தேட்டருங்க. இது போன உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5D கிளாஸ்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கின உடனே நம்ம உள்ளே போய் நம்ம சேரில் உட்காந்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளை லாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலாவுதீன் வந்துடும். அலாவுதீன் அப்படியே போகிற பிளேஸுக்கு நாமளும் அப்படியே கூட பூந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே போகிறோம்னா நமக்கும் வந்து அப்படியே கூலிங்காக தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த 5D தேட்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து தான் பார்த்திங்கன்னா டேசிங் கார்ஸ். இது நல்லா இருந்துச்சுங்க. இது எல்லா தீம் பார்க்லேயுமே இது இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவச உலகத்தில் விளையாண்டுருக்கோம். அதனால் இது எல்லாமே இருக்கும். இது நல்லா தான் இருந்துச்சு. குட்டீஸ் கூட விளையாடுறது இது நல்லாயிருக்கும். நாங்கள் 3 பேருமே தனித்தனி காரில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். இந்த ரைடோட நேம் பார்த்தீங்கன்னா விண்டுமில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் தான் ஆகும். இது வந்து நம்ம ராட்டினத்தில் போகிற மாதிரி ஃபீல் தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம இது வந்து பயன்படுத்தாதுங்க. ஏன்னா ஒவ்வொன்றுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தலையில் நான் அப்படியே விழுற மாதிரிலாம் இருக்கும். இது அப்படியே சேஃப்டியாக நம்ம உட்காந்துட்டு அப்படியே ஒரு ரைட் போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ரைட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேவரிக்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்துச்சு. த்ரில்லர் ரைடில் வந்து இதுவும் ஒன்றுங்க. இந்த ரைடோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ் ஆட்டம் இருக்கும். ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ரைடுக்கு போகவே கிடையாது. நாங்கள் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ட்ரை கேம்ஸ்க்குமே போகலை. ஏன்னா சம்மர் விட்டு நம்ம வந்து நாங்கள் 2 பேரும் மட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரை கேம்ஸுமே அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த ஒரே ஒரு ரைடுக்கு மட்டும் தான் நாங்கள் போனோம். இந்த ரைடோட நேம் பார்த்திங்கன்னா ஏர் ரேஸு. இது வந்து ஏரோப்ளேனில் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான். நாங்கள் சீட் பெல்ட்டில் உட்காந்துனா நம்மளை லாக் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஒரு மாதிரி ஸ்லைடாக அந்த பக்கம் சாய்ஞ்சி போயிட்டுருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே போக பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தலைகீழாக கமுத்திடும். அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ரைடு தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. இந்த கேம் முடிச்சதுமே இந்த மாதிரி எந்த ட்ரை கேமுக்கும் போகக்கூடாது, நார்மல் கேமுக்கே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி நம்ம அந்த கேம் வந்து சம்மர் விட்டு விளாண்டோம். அதனால் சம்மர் இந்த கேம் போடுறோன்னு சொல்லிட்டு போடுறோம். இந்த ரைடோட நேம் பார்த்திங்கன்னா ஹாப்பி கங்காரு. இந்த சம்மர் பார்த்திங்கன்னா உட்கார வச்சுட்டு அவனால் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்கான் தான் சம்மரு. அவனால் என்ஜாய் பண்ணாங்க. அவனுக்குலாம் துளி பயம் கூட இல்லை. எந்த கேம்னாலும் நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் ஏறினா. இது அவ்வளோ ஹைட்டும் இல்லை, நார்மலாக வந்து தூக்கி தான் போகிற மாதிரி ஸ்லோவாக தான் போணுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நெக்ஸ்ட் இந்த ரைடோட நேம் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா பம்பா. இது நார்மலாக தாங்க இருக்கும். ரொம்ப வந்து நம்ம பயப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. இது நாங்கள் விளையாடலான்னு சொல்லிட்டு போனோம். அண்டு நான் போட்டிருந்த சுடியோட லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்தனால நான் விளையாட அலோவ் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு சமாளி கூட்டிகிட்டு இந்த கேமுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். இந்த ரைடு முடிஞ்சதுமே அடுத்து நாங்கள் இன்னொரு ரைடு போனோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர் கோஸ்டர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்யூ இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது என்னோடய ஹஸ்பண்ட் தான் போனார். அப்போ ரொம்ப க்யூ. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 o'clock போகும்போதெல்லாம் இங்கே கொஞ்சம் கூட ஆளே இல்லைங்க. நாங்கள் ஃப்ரீயாக தான் போயிட்டு வந்தோம். வந்து ட்ரெயின் மாதிரி தாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து அப்படியே கீழேருந்து மேலே ஏறி அப்படியே போயிட்டுருக்கோம் ரொட்டேஷன் டைப்பில். இது நார்மலாக தாங்க இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. நம்ம சில்ட்ரன்ஸோட வந்து ஃபேமிலியாக போகலாம் இந்த ரைடு.
இந்த ரைடோட நேம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் சிக்கு. இது வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணுறது நம்ம 4D கிளாஸ் மூலிமா வந்து பார்க்குறது தான். இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய க்யூ இருந்துச்சு. ஆனால் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஈர துணி போட்டுறதுனால வந்து எங்களை யாருமே அலோவ் பண்ணல. நாங்கள் வந்து லஞ்செலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் போனதும் நாங்கள் டக்குன்னு உள்ளே போயிட்டுங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களையுமே வந்து அவங்க பசங்களாம் கெஞ்சி கேட்டதுனால அவங்களையுமே அலோவ் பண்ணிட்டாங்க. கண்ணாடியில் கொடுத்ததுக்கப்புறம் நான் கண்ணாடிலாம் போட்டுட்டு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிறத பார்க்க ஜாலியாக இருந்தோம். தான் அவங்க போகிற மாதிரி நாமளும் போவோம். அங்கே வந்து மழை பெஞ்சா இங்கேயும் உள்ளேயும் நான் வந்து தேட்டர் உள்ளேயும் பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரி, பனியில் போனால் பனி பெய்கிற மாதிரி, சாரில் அடித்தா சாரில் பெய்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ரைடு பேர் தான் விஆர் கோஸ்டர். இது நாங்கள் சம்மரை கூட்டிகிட்டு போனோம். சம்மர் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து எல்லா கேம்ஸுக்கும் வந்து ஹைட்டும் வேணும், வெயிட்டும் வேணும். அவன் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு போனப்போ இது வந்து இந்த வீடியோ பிடிச்சது. நாங்கள் மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து எல்லா கேம்ஸுமே போனோம். மார்னிங் ஃபுல்லாக வந்து தண்ணியிலே தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அதனால் லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லா கேம்ஸுக்குமே போய் பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபிஷஸ். நம்ம வந்து கை கால் இது மாதிரி கொடுத்தோம்னா நம்மளை வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குங்க. ரொம்பலாம் கடிக்காது, நம்மளோட ஜாலியாக இருக்கும். அதனால் எல்லா ஃபிஷ்ஷும் நாங்கள் பார்த்துட்டு அடுத்தது எங்கே போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் என்ன ரைடுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரீகாயில் பார்த்திங்கன்னா இன்னும் கூட க்ரௌட் குறையவே இல்லை, எவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் போன பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா கிட்ஸ் விளையாடுற ரைடு. இது பார்த்திங்கன்னா ஹார்ஸ் அப்படியே உட்காந்து நம்ம ட்ரெயினில் போகிற மாதிரி அந்த ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். கிட்ஸ் விளையாடுற கேமுங்க இது நல்லா இருந்துச்சு. கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இது இழுத்து போகிறதுனால பசங்களாம் அப்படியே குலுங்கி போயிட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக. இட்ஸ் ரீகாயில் தாங்க பார்த்துட்ருந்தோம். அவங்க எவ்வளோ அந்த ட்ராக்கில் வந்து ட்ரெயின் எவ்வளோ வேகமாக ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது போகணுன்னு தான் ஆசை. ஆனால் இது யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே சொல்கிறத ரிவ்யூ பார்த்தாவே நமக்குலாம் கை கால் நடக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு ரேஸில் மறுபடியும் ரிட்டன் வருமா, அதெல்லாம் கேட்கும்போது நம்ம திக்காக அதனால் நாங்கள் அதெல்லாம் போகவே கிடையாது. பையனை கூட்டிகிட்டு அவனால் எந்தெந்த கேம் விளையாட முடியுமோ அதனால் சம்மரோட தான் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிட்ஸ் ரைடு தான். பசங்களாம் வந்து ஏரோப்ளைனில் போகிற மாதிரி, மிக்கி மவுஸோட போகிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து நானும் சம்மர் இதுவும் விளையாட வச்சோம். அவனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுங்க. அவனால் த்ரில்லர் ரைட் கேட்குறான். ஆனால் வந்து அவனை அலோவே பண்ண மாட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது, அதனால் கிட்ஸ் ரைடே நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஹைட்டு வேணும், வெயிட்டு வேணுங்கிறாங்க. எல்லாமே 40 kg வேணுங்கிறாங்க. அண்ட் ஹைட்டும் பார்த்திங்கன்னா 120 இது மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, அவனால் எதுவும் விளையாட முடியல. இந்த ரைடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஃபயர் பிடிச்சிக்கிச்சு. அந்த வந்து நம்ம வந்து அணைக்கணும் ஃபயர் இன்ஜின் மூலிமா. அதுதான் இது. ஹவுஸில் இருக்க எல்லோ கலர் தான் பார்த்திங்கன்னா ஃபயராக. இவன் வந்து தண்ணி ஊற்றி அதை அணைச்சிட்டு இருக்கான். கரெக்டாக இந்த கேம் நாங்கள் வரும்போது சம்மர் கரெக்டாக ஒரு கேம் முடிச்சுட்டு வரான். அப்போ இந்த கேமில் இருக்கிறவங்க எல்லாமே இறங்கிட்டாங்க. எப்படி ஒருத்தனுக்காக வந்து இவனை கூப்பிட முடியுமா, அவங்க ப்ளே பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் போய் கேட்கும் போது வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. ஒண்டர்லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் இருந்தாலுமே அவங்க எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ணுறாங்க. இது மாதிரி நாங்கள் 2-3 கேம்ஸ் வந்து சம்மர் மட்டுமே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் வந்து கூட்டமே இல்லை, நாங்கள் எப்படி போகிறதுன்னு தயக்கப்பட்டு நிற்காதீங்க. கண்டிப்பாக வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த கேம்லேயும் பார்த்திங்கன்னா சம்மர் ஒருத்தனாக தான் இருப்பான். அந்த கரெக்டாக ஏறும்போது இன்னொரு குட்டி பையன் வந்தான். அதனால் 2 பேர் தான் இந்த கேமும் விளையாண்டு முடித்தாங்க. இதுதாங்க ஒண்டர்லாவோட ஸ்பெஷலாக நான் நினச்சேன். ஏன்னா வந்து யாருமே இல்லைனாலுமே ஒருத்தருக்காக கூட இந்த கேம்ஸ் எல்லாமே அவங்க ப்ளே பண்ணாங்க. அதனால் இதுக்கு நான் வந்து 5 ஸ்டார் கூட கொடுக்க முடியும். அண்ட் இந்த கேம் வந்து ப்ளே வித் அம்மு. இது வந்து அம்முவோட நம்ம விளையாட போகிறோம். அம்மு இன்னும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒண்டர்லாவை பொறுத்த வரைக்கும் அம்முனா குட்டி யானை தான் வந்து பார்த்திங்கன்னா அம்முன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வரும்போதே பார்த்தோன்னா ஒரு பெரிய யானை இருந்துச்சுங்க. அதுக்கும் பேர் வந்து அம்முன்னு தான் சொல்லி நேம் போர்டில் போட்டிருந்தாங்க. அண்ட் இதோட நேம் பார்த்திங்கன்னா ப்ளே வித் அம்மு. இதுலேயும் சம்மர் விளையாண்டுட்டு இருந்தேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இதுலேயும் சம்மர் மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு வந்ததுனால எல்லாருமே வாட்டர் கேம்ஸ் போயிட்டாங்க. ட்ரை கேம்ஸில் ஆளே கிடையாது. அதனால் நாங்கள் ஜாலியாக ஆளே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக இருந்தாலும் டக்குன்னு போய் நாங்கள் விளையாட முடிஞ்சுது. அதனால் லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லா கேமே போனோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே இருக்கிற மாதிரி நார்மல் கேம் தாங்க. இது நாங்கள் விளையாடல, ஆக்சுவலி நாங்கள் பார்த்துட்டு மாதிரி தான் வந்துட்டு இருந்தோம். இது நம்ம ஊர்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ரைடுக்கு பார்த்துட்டு அடுத்த ரைடுக்கு போயிட்டோம்.
இந்த ரைட் நேம் பார்த்தீங்கன்னா ராக்கிங் டக். இது நாங்கள் ஃபேமிலியோட 3 பேருமே சேர்ந்து போனோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபில் ஆகிடுச்சிங்க. இது நல்லா தாங்க இருந்துச்சு. அப்படியே வந்து நம்ம போட்டில் போகிற மாதிரி அது வந்து ஒரே மாதிரி போகும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி போய்கிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போனதான் பார்த்தீங்கன்னா லைவ் தியேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்களாம். அன்றைக்கி 1 டேக்கு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் போடுவாங்க. 3 டைம்ஸ் போடாலுமே ஒரே மாதிரி லைவ் ஷோ இருக்காதான், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் தான் வந்து எங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அதனால் வந்து பெரியவங்களா நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஃபேமிலியோடு போகிறீங்களா பெரியவங்க இருப்பாங்க. அவனால் வந்து வாட்டர் கேம்ஸ் கேம்ஸ் எந்த கேமே விளையாட முடியாது. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இங்கே கூட்டு போய் நம்ம உட்கார வச்சிட்டோம்னா எங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பார்த்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு டைம் போகிறதே தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட்டு போன ரைட் தான் பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் போட். இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நோமிங்கிலே நம்ம விளையாண்டுருக்கோம். அதே மாதிரி தாங்க ஸ்டார்டிங் நம்ம அப்படியே போட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது முதல்ல ஸ்லோவாக மூவ் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பீடாக நம்மளை கொண்டு போகும். இது வந்து கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுதான் நான் சொன்ன அம்மு பாருங்கள். இதிலே வந்து நல்லா ஒரிஜினல் எலிஃபென்ட் மாதிரியே இருக்குங்க. தண்ணி குடித்து தண்ணியை வந்து அப்படியே பீசி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சுங்க. இது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு போன ரைடு. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அந்த ரைடில் போனோம். இது பேர் தான் மிஸ்டிக் சாசர். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஃப்ளாஷ் டவரில் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த ரைட்டில். இதில் எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஆனால் வந்து கூட்டம்லாம் குறையவே இல்லைங்க. எல்லா ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து ஹை த்ரில்லர் ரைட்லாம் வந்து கூட்டமாகவே தான் இருந்துச்சு. நாங்கள் 6 o'clock வரைக்குமே கூட்டமாகவே தான் இருந்தது. இது அப்படியே நாங்கள் போகிறத பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அப்படியே ஸ்லோவாக போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோவாக மேலே கொண்டு போகிறாங்கங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது. அண்டு இது அப்படியே ஹைட்டுக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகுது. இந்த ஒண்டர்லாவே நம்ம வந்து ஃபுல்லாக எந்தெந்த கேம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். ஹை த்ரில்லர் ரைடில் இதுவும் ஒன்றுங்க. உங்களால் விளையாட முடிஞ்சால் மட்டுமே நீங்கள் போங்க. உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மல் ரைட்ஸாக நிறையா இருக்குது, அதை ப்ளே பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ரைஸ் வாங்கிட்டோம். வெறும் ரைஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்களாம். அதனோட வந்து ஏதோ ஒரு அடிஷ்னல் ஒன்று வாங்கணும்னு சொன்னாங்க. அதில் ஒரு கோபி மஞ்சூரியன் அண்ட் இன்னொரு ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா பன்னீர் மசாலா வாங்கணும். ஒரு பிளேட் பார்த்திங்கன்னா 290, ஒரு பிளேட் பார்த்திங்கன்னா 300. ஃபுட்டு தான் அதிக எக்ஸ்பென்சிவ் ஆச்சு இங்கே. நெக்ஸ்ட்டு போகிற வாட்டர் கேம் பார்த்திங்கன்னா இந்த ரேபிட் ரிவர். நானும் சம்மர் ஃபஸ்ட்டு போனது இது தான் போனோம் வாட்டர் கேமுக்கு. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் போன வீடியோ. இது வந்து நல்லா ஜாலியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இது என்ன, ஒரு இடத்துல ஸ்லைடில் போனதுக்கப்புறம் மறுபடியும் கயிறு பிடிச்சி அடுத்த ஸ்லைடுக்கு போகிற மாதிரி அந்த கயிறு பிடிச்சி போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு டைம் அதை வந்து பிடிச்சி போக முடியும்னு சொல்லிட்டு நான் தண்ணியிலே குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு தண்ணியில் குதிச்சிட்டோம், அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டேன். ஆனால் மறுபடியும் ஏறி இந்த பலூனில் உட்காரணுமேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்லைடில் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருப்பாங்க. அவங்க தான் என்னை ஏற்றி உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்படியே மூவ் ஆகி நம்ம வந்து ஒரு 5-6 ஸ்லைடு காட்டு போகணும். அது நல்லா ஜாலியாக தாங்க இருந்தது. ஆனால் அது ஒரு டைம் தான் போக முடியும். அந்த கயிறு பிடிச்சி இழுக்கிறது சலுப்பாச்சுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு போகவே இல்லை. இந்த ரைடோட நேம் பார்த்திங்கன்னா ஃபியூஷன் ஸ்லைடு. இதுக்கும் வந்து ஹைட்டு வெயிட் எல்லாமே இருக்குது. சம்மருக்கு இதை கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை அலோவ் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேவ் ஃபூல் போனோம். 2 வேவ் ஃபூல் இருக்குது. இங்கே ஒன்று இருக்கும், அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒன்று இருக்கும். இங்கே நிறுத்தினாங்கன்னா அங்கே விளையாடலாம், அங்கே நிறுத்தினாங்கன்னா இங்கே விளையாடலாம். அதனால் வந்து ஜாலியாக தாங்க இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ப்ளேஃபுல். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கும் இருக்குது, பாய்ஸுக்குன்னு தனியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக நம்ம ஜாலியாக விளையாண்டுக்கலாம். அண்ட் ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா பாய்ஸுக்குன்னு தனியாக இருக்குது, அங்கேயே விளையாண்டுக்கலாம். அதே ஃபேமிலியாக விளையாடுற ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் வந்தாங்கன்னா எங்களை அலோவ் பண்ணுறது கிடையாது, ஃபேமிலி மட்டும்தான் எங்களை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, அதனால் அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இந்த வாட்டர் ரைடு நேம் கொர்னேடோ. இது ஃபேமிலி ரைடு. இது வந்து ஃபேமிலியாக போனால் அலோவ் பண்ணுவாங்க. 3 பேர் இருக்கணும் மினிமம். 2 person பெருசாக இருந்தாங்கன்னா கொடுவாங்க. அதே ஒரு பையன் அம்மா இல்லை அப்பா பையன் இந்த மாதிரி இருந்தால் விட மாட்டாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபன் கிளைட்ஸ்னு சொல்லிட்டு 2 வாட்டர் ரைடு இருந்துச்சு. இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. என்ன பண்ணுறது, சம்மர் விட்டு எங்களால் போகவே முடியல. ஏன்னா இது ரொம்ப ஹையஸ்ட் ஹைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வரணும். அப்படி உனக்கு தனியாக விட்டுட்டு எங்களால் போக முடியாது, மேலே விட்டுட்டு எங்களால் போக முடியாது. அதனால் பார்க்கும்போது தாங்க செஞ்சோம். நாங்கள் அதிகமாக வந்து ஃபேமிலி ஸ்விம்மிங் பூலில் தான் விளையாண்டுட்டு இருந்தோம், அண்டு வேவ் பூலில் தான் நாங்கள் அதிகமாக விளையாண்டுட்டு இருந்தோம். அதை பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் நாங்கள் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதை நான் சொன்னல ஜென்ஸுக்கான ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுங்க. அப்படியே நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்விம்மிங் பூல். இங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே நானும் சம்மர் இதுதான் விளையாண்டுட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா ரைடில் வந்து வீடியோ எடுக்க போயிட்டார். அதனால் நானும் சம்மர் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது இதுவும் அந்த வேவ் பூல் மட்டும்தான். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபன் கிளைட்ஸ் தான். இது வந்து மேலேருந்து ஸ்லைட்லேருந்து அப்படியே நம்ம வந்து விளையாடுற மாதிரி ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருந்துச்சு. பூமரேங் அண்டு ஃபன் ஸ்லைடு, ஃபேமிலி ஸ்லைடுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சுங்க. இதோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு தெரியல. ஆனால் இது ஃபேமிலியாக 3 பேர் போகலாம், இல்லை ஃபேமிலியாக போகலாம், அந்த மாதிரி ரைட் தான் இது. இந்த ரைட் நேம் பார்த்தீங்கன்னா பூமரேங் வாட்டர் ரைடு. இது வந்து ஃபேமிலியாக விளையாடுற மாதிரி தான். வாட்டர் ரைடு விளையாடுறதுக்கு நிறைய பேர் க்யூவில் நின்னாங்க. இங்கே வந்து வெர்டிக்கல் ஸ்லைடும் இருக்குது அண்ட் ட்விஸ்டர் ஸ்லைடும் இருக்குது. இதில் எல்லாமே க்யூவில் நின்று எவ்வளோ பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னதுன்னா ரெயின் டிஸ்கோ தாங்க. இது வந்து இதுக்கும் டைமிங் இருக்குது. அந்த டைமிங்குள்ளே போனோம்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ரைடோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ளாஷ். அப்படியே நம்ம ட்ராக்லேருந்து வரும்போது அப்படியே தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ளாஷ் அடிச்சுட்டு போகும், அதான் இதோட நேமு. ஆனால் அது கொஞ்சம் நேரம் தான் சர்ருன்னு டக்குன்னு வந்துடுது. ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நான் எல்லா ரைட்ஸும் முடிச்சாச்சு. ஏன்னா 7 o'clockலாம் கீழே வந்து பஸ் வரும்னு சொன்னாங்க, அதனால் கிளம்பிட்டோம். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா எல்லா யூடியூபர்ஸுமே சொன்ன விஷயம் வந்து ட்ரை கேம்ஸை முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் வாட்டர் கேம் போங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாட்டர் கேம் முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் ட்ரை கேம் போங்க. எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே போன உடனே ட்ரை கேம்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு விளையாடுவாங்க. நம்ம அந்த நேரத்தில் வந்து வாட்டர் கேம் எல்லாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸ் விளையாட போகலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ட்ரை கேம்ஸ் முடிச்சவங்க எல்லாம் வாட்டர் கேம் வந்துடுவாங்க. அப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும், ஜாலியாக விளையாடலாம். நாங்கள் என்ன அப்படி தான் பண்ணோம். நானும் சம்மரம் ஃபஸ்ட்டு வாட்டர் கேம் தான் விளையாண்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு போகும்போதெல்லாம் ட்ரை கேம்ஸில் ஆளே கிடையாது. நாங்கள் வந்து ஜாலியாக போய் க்யூவில் கூட நிற்காமல் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். அதனால் வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருப்போம், அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம நைலான் ட்ரெஸ் போடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நைலான் ட்ரெஸ் ஈரமானதுக்கப்புறம் அதை நம்ம போய் லாக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வந்த ட்ரெஸ்ஸே வந்து நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸ்லாம் விளையாடலாம். இது என்னுடைய சஜஷன், அப்புறம் உங்கள் விருப்பங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். இது வந்து நான் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் நான் மேஜிக் பண்ணுற மாதிரிலாம் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் தான் லைவில் சாப்பிட்ருக்கேன். நல்லா தாங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அது ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா 360 எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. நாங்கள் 3 பேருமே வாங்கிட்ட ரேட் தெரியாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 120 ரேட் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. கல்லூருக்கு 7 மணிக்கெலாம் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 6:15 இங்கே வந்துட்டோம். 6:30 மணிக்கு எங்களுக்கு பஸ் கிடச்சிச்சு. இங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக கல்லூருக்கு போயிட்டோம். அதில் போய் சேலம் போய் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம். செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு. ஒண்டர்லா போயிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா உடனே பஸ் கிடச்சிச்சு. அங்கேருந்து நாங்கள் கல்லூருக்கு வந்துவிட்டோம். லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் அந்த பஸ்ஸில் வந்து கல்லூர் தான். கல்லூரில் இறங்கி கல்லூர்லேயே பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்குது. மெட்ரோவில் அங்கேருந்து மெட்ரோ அடுத்த ஸ்டாப்பிங்கே டவுன் ஹால், அங்கே இறங்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுன் ஹாலில் வந்து இங்கே வெயிட் பண்ணுறோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் சவுத்துக்கு போயிட்டார். அங்கே போய் லக்கேஜ் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் லக்கேஜ் வச்சுருந்தோம். அந்த லக்கேஜை வாங்கிட்டு மறுபடியும் டவுன் ஹால் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஹால்லே பார்த்தீங்கன்னா நார்த் ரயில்வே ஸ்டேஷன் இது. இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா சேலத்துக்கு ட்ரெயின் இருக்கான். அங்கே சவுத்துலேருந்து ட்ரெயின் இல்லையா, அதனால் வெயிட் பண்ணிருக்கோம். இங்கே தான் ட்ரெயின் ஏறி போகணும். நாங்கள் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணோம். ஸ்லீப்பிங் சீட்டு கிடைக்கல, ரிசர்வேஷனில் தான் போகணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எங்களுடைய கேரளா ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம். கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.